இங்கே இந்த மிடில் கிளாஸ் வீட்டில் தன்னோட பொண்ணோட பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டி கறியெல்லாம் செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கிராண்டாக இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு தராங்க, இவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தராங்க. இப்படியே இவங்க 2 பேரோட லைஃபும் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த பணக்கார வீட்டில் இருக்க லேடி பக்கத்து வீட்டில் இருக்க அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட ஒரு பெரிய மீனை கொடுத்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் மீன் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தான் இவங்க வீட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா கிட்ட மீன் கொடுத்த விஷயத்த சொல்லாமலே விட்டுடுறா. இந்த பொண்ணோட அம்மா வந்த உடனே இந்த மீன் எடுத்து சமைச்சு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது, ரொம்ப காஸ்ட்லி மீனாக இருக்கேன்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த மீன் எடுத்து சூடு பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்குலாம் இந்த பொண்ணு கொடுத்து விட்றா. பக்கத்து வீட்டு லேடியா ஃப்ரிட்ஜில் இருக்க மீனை கொஞ்சம் எடுத்து வைங்க, எங்கள் வீட்டுக்கு ஈவினிங் கெஸ்ட் வராங்க, அதுதான் செஞ்சு தரணும்னு சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிடுது. இப்போ பதறி போய் தான் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி காசு ரெடி பண்ணுங்க, நான் மீன் மார்க்கெட்டுக்கு வரேன், அந்த மீனை வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி போறா. ஒரு வழியாக அலைஞ்சு திரிஞ்சு மார்க்கெட்டில் அந்த மீன் கிடச்சிருது. ஆனால் அந்த மீன் ரேட் 2000 ரூபா சொல்கிறாங்க. இவகிட்ட காசு இல்லை. கையில் இருக்க மோதிரத்தை அடகு வச்சு அந்த மீனை வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்றா. இந்த மிடில் கிளாஸ் வீட்டில் 3 வேளை சாப்பிட்ட அந்த மீனை அந்த பணக்கார வீட்டில் சரக்குக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதையும் நைட்டு சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பணக்கார வீட்டு ஏடியை அந்த மீன் எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்டி எடுத்துகிட்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டுடுறா.